வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னா, இந்தியன் பேங்க்ல ஒரு நம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு செல் நம்பர். அந்த செல் நம்பருக்கு நம்ப டயல் பண்ணா, அந்த செல் நம்பர்ல நம்ப மெசேஜ் குடுத்தா, எஸ்எம்எஸ் குடுத்தா, உடனே கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நம்முடைய அக்கவுண்ட் பேலன்ஸு வந்துரும். அதாவது நம்ம பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த செல் நம்பருக்கு நம்ம மெசேஜ் குடுத்தா போதும். எஸ்எம்எஸ் குடுத்தா போதும். உடனே நமக்கு நம்முடைய அக்கவுண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு மெசேஜ் நமக்கு வந்துரும். ஸோ, அத நான் இந்த வீடியோவ போட்டிருந்தேன். அந்த செல் நம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த செல் நம்பர சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானு. அதுக்கு நெறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நெறைய நண்பர்கள் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க. சார் இந்த நம்பர்னால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க உடனே பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாரி டக்குன்னு எங்களுக்கு பேலன்ஸ் வந்துருது. நாங்க பேலன்ஸ தெரிஞ்சுக்கிறோம். பரவால்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில நண்பர்கள் கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. இது மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். உண்மையாலும் நல்லா இருக்கு. அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அத பார்த்தோனே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். சரி நம்ப ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மக்களுக்கு எல்லாம் பயன்படுது. அப்படின்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம். உண்மையில என்னன்னா, அது என்னுடைய வேலை இல்ல. ஆக்சுவலா நான் அந்த கிரெடிட் எனக்கு வர வர வேண்டியது இல்ல. ஏன்னா, அந்த செல் நம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது பேங்க், இந்தியன் பேங்க். அவங்க தான் அந்த செல் நம்பர ரிலீஸ் பண்ணாங்க. இந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் உடனே வரும். ஃபோன் பண்ண தேவையில்ல. எஸ்எம்எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்க சொன்னத தான் நான் உங்களுக்கு போட்டேன். ஆனா, இந்த விஷயம் வந்து நெறைய பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு. நெறைய பேர் அத பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது என்கிட்ட நேரா நேரா சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதான் நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ, இது மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேங்க்குங்க கணக்கு கவனத்தில கொண்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க, உண்மையாலுமே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொதுவாவே இவங்க பேங்க்குங்க அவங்களுக்கு இது மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நேரம் இருக்காது. இன்னொன்னா ஒரு எம்டிக்கு அவங்க எம்டிக்கு தெரியுமா? எந்த பேங்க் எம்டினாலும் சரி, இது மாரி சின்ன விஷயத்தில அவங்க கவனம் செலுத்த முடியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஜிஎம் தெரியாது. இடி தெரியாது. ZM தெரியாது. ஏஜிஎம்க்கு தெரியுமா? தெரியாது. ஒண்ணுமில்ல. அவங்க அவங்க மேனேஜருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா, யாரும் மேனேஜர்ட்ட போய் அது இந்த பிரச்சனை சொல்றதில்ல. மேனேஜர் வரலும் இருக்கிறவங்க பீப்பிளோட கலந்து பேசறதில்ல. பீப்பிளோட கலந்து இருக்கிறதில்ல அவங்க. அவங்க தனி அறையில இருப்பாங்க. அவங்களுக்கு இது சம்மந்தமான ஃபைலுங்க வந்துச்சுன்னா அத பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தமானதா இருப்பாங்க. அவங்க பீப்பிளுக்கு என்ன கஷ்டம், கஸ்டமருக்கு என்ன கஷ்டம்ன்றத அவங்களுக்கு நிஜமாலுமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா, அந்த கவுண்டர்ல இருக்கிற ஃப்ரண்ட் லைன் ஆஃபீசர்ஸுங்களுக்கெல்லாம் அது தெரியும். ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை தெரியும். ஏன்னா, இந்த கஸ்டமர் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, "என்ன சார் இந்த ஏடிஎம் வேலையே செய்ய மாட்டேன்னுது. என்ன சார் இந்த பேலன்ஸ் பார்க்குறது பெரிய கஷ்டமா இருக்கு. என்ன சார் பேலன்ஸ நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க." ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்டுப்பாங்க. பேலன்ஸ் கேட்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். இப்ப நானே போறேன். என் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குது எனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னா தான் தெரியும். இப்ப நான் என்ன பண்ணணும், அந்த கியூல நிக்கணும். கியூல நின்னு ஒரு 10 பேத்த கடந்து, அப்புறம் போயி பேலன்ஸு கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அவங்க என்ன சொல்லுவாங்க, "பிரிண்ட் போட்டுக்கங்க சார்ன்னு" சொல்லுவாங்க. பிரிண்ட் எங்க போடணும்? கீழ மிஷின் வச்சிருப்பாங்க. வேற இடத்துல மிஷின் வச்சிருப்பாங்க. அங்க போய் போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போய் போட்டுட்டு வந்து, அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, அதுக்கப்புறம் நம்ப கேஷு எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராசஸிங். அது அந்த அந்த சமயத்தில கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். பேங்க்ல இருக்கிறவங்க கூட உண்மையில அது தெரியாது. அவங்க ஏதோ வராங்க, அவங்க வேலை செய்றாங்க. அவங்களுடைய வேலைய செய்றாங்க. அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனா, அந்த கஸ்டமருக்கு தான் அந்த சமயத்தில எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியும். கியூல நின்னு திருப்பியும் அவங்க பேலன்ஸ் சொன்னா பரவால்ல. பேலன்ஸ் சொல்லலன்னா திருப்பியும் நம்ப அந்த பிரிண்டிங் மிஷின தேடி போணும். பிரிண்டிங் மிஷின்ல அங்க ஒரு கூட்டம் இருக்கும். அப்புறம் அங்க நின்னு பிரிண்ட் போட்டு வரணும். திருப்பியும் நம்ம பே ஆர்டர் எடுத்து திருப்பியும் எவ்வளோ இருக்குன்னு எழுதி மறுபடியும் கியூல நிக்கணும். கியூல நின்னு கேஷ் வாங்கணும். ஸோ, இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தவிர்க்க தான் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டா வந்திருக்கிற விஷயங்கள்.
இப்போ அந்த நம்பர அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால, பேலன்ஸ் பார்க்கறதுக்கு டக்குன்னு அத நம்ம செல்லுல ஆயிடுச்சுன்னா உடனே பேலன்ஸ் வருது. சரி அந்த பேலன்ஸ் மட்டும் எழுதி குடுத்து உடனே நம்ம பணம் வாங்கிக்கலாம். ஸோ, அது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த ஈஸியான மெத்தட் வந்து கொண்டு வர்றதுக்கு ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. ஸோ, இது யார் அவங்க ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கொண்டு போவாங்க? ஃப்ரண்ட் லைன் ஆஃபீஸர் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா, அவங்க தான் பப்ளிக்கு ரிலேஷன் ஆஃபீசர்ஸ். அவங்க தான் பப்ளிக் கூட மூவ் இருக்கு. அவங்க தான் பப்ளிக் கூட அ கலந்து பேசுறவங்க. ஆனா, இவங்க இப்ப ஃப்ரண்ட் லைன் ஆஃபீஸருங்க போய் சொன்னா, அத யாராச்சும் கேட்க போறாங்களா? கவுண்டர்ல இருக்கிற ஒரு கேஷியரோ, ஒரு கிளர்க்கோ போய் இது மாரி சார் இது மாரி ஏடிஎம் மிஷின் வேலை செய்யல, அல்லது நம்பர் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு நம்பர் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொன்னா, யாரு கேட்க போறாங்க? அவங்க மேனேஜரும் கேட்க மாட்டாரு. அவங்க ஜோனல் மேனேஜருக்கெல்லாம் போய் சொல்ல முடியாது. அந்த பவர்லாம் அவங்களுக்கு இல்ல. அங்க அவங்க போய் பார்க்கவும் முடியாது. ஸோ, அப்போ என்ன ஒரே வழி? உண்மையில ஒரே வழி என்னன்னா, இது எங்க மாரி மீடியாக்கள் தான். எங்க மாரி மீடியாக்கள் தான் இதெல்லாம் சொல்லுது. ஏன்னா, அவங்க தான் நாங்க தான் மக்கள்கிட்ட பழகுறோம். கலந்து பழகுறோம். ஸோ, எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியுது. மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ, நாங்க என்ன பண்றது, அந்த கஷ்டப்படுறத நான் நேரா கொண்டு போய் ஜோனல் மேனேஜர்கிட்டயோ, இடி கிட்டயோ, எம்டி கிட்டயோ சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறது இந்த கேமரா ஒண்ணு தான். ஸோ, நான் என்ன பண்ணுவேன், இந்த கேமரால தான் இந்த பிரச்சனைகள சொல்லுவேன். ஸோ, இந்த பிரச்சனைய சொல்லும்போது இது அவங்க லெவலுக்கும் போறதுக்கு சான்ஸ் உண்டு. சாதாரண கிளர்க்கும் இந்த வீடியோவ பார்க்கலாம். எம்டி, இடி, ஜிஎம் இவங்க லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். என் வீடியோ விடுங்க. என் வீடியோ வந்து அவ்வளோ பேர் பார்க்குறதில்ல. ஜென்ரலா சொல்லணும். மீடியா பீப்பிள் கொண்டு வர வீடியோ உயர்மட்டம் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு, ஓ! இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்படின்னு தெரியும். ஸோ, அவங்க வந்து வேற ஒரு சிஸ்டத்த கொண்டு வருவாங்க. அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் முடிவு எடுப்பாங்க. ஸோ, மீடியா பீப்பிள எப்பயும் எதிரியா நினைக்காதீங்க. சில நண்பர்கள் சொல்லுவாங்க. எனக்கு நெறைய பேங்க் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சொல்லுவாங்க. "ஏய் இவங்கட்ட எதுவும் சொல்லாதீங்க. இவன் போய் வீடியோ போட்டுருவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அவங்க நம்மள மீடியா பீப்பிள எதிரியா பார்க்குற ஒரு மனநிலை உண்டு. ஏன்னா குறைய சொன்னாவே யாருக்கும் பிடிக்காது. நம்ம குறை சொல்றது அல்லது ஒரு தவறு இருந்தா அத சொல்றது வந்து பேங்க குறை சொல்றதுக்கோ, அல்லது பேங்க்ல ஒர்க் பண்றவங்கள குறை சொல்றதுக்கோ, மேனேஜரையோ அதுக்கு மேல இருக்கிறவங்கள குறை சொல்றதுக்கு இல்ல. மக்களுக்கு இந்த குறை இருக்கு. மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அத நீங்க சரி பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத அந்த குறைய அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த வீடியோவெல்லாம் போடுறோம் ஒழிய, ம மேனேஜ்மெண்ட்டையோ, இல்ல அதிகாரிகளையோ, இல்ல ஊழியர்களையோ குறை சொல்றதுக்காக நாங்க வீடியோ போடுறதில்ல. மீடியா பீப்பிள் அதுக்காக இல்ல அவங்களுக்கு. மக்களோட குறைகளை அவங்ககிட்ட சொல்றோம். அவங்களால முடிஞ்சத நிவர்த்தி செய்றாங்க. ஸோ, இப்ப அந்த நம்பர் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு நம்பர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பக்காவா மக்களுக்கு உதவியா இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாம் நெறைய கஸ்டமர் என்கிட்ட பேசியிருக்காங்க. நெறைய பீப்பிள் என்கிட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க. ஸோ, இது மாரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் வச்சு, இந்த மீடியா மாரி எங்க மாரி குட்டி குட்டி மீடியா கூட சொல்றது என்னன்னு பார்த்து, அந்த குறைகள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால முடிஞ்ச அவங்களுடைய பவர்ல என்ன இருக்கோ, அத அவங்க சரி பண்ணாங்கன்னாக்க, இன்னும் இந்த டெபாசிட்டு அட்வான்ஸு இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப அலைய தேவையில்ல. ஏன்னா, இது மாரி சின்ன சின்ன விஷயத்தில தான் மக்கள கவர முடியும், கஸ்டமர கவர முடியும். இதில நீங்க அவங்களுக்கு ஒரு திருப்தி குடுத்தீங்கன்னா, இதில ஒரு திருப்தியா வேலை செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க உங்கள விட அதிக வட்டி குடுக்குறவங்க வந்தாலும் வேற இடத்துக்கு போமாட்டாங்க. உங்கள விட கம்மியா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றணும் லோனுக்கு கம்மியா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணா கூட வேற இடத்துக்கு போமாட்டாங்க. ஏன்னா, நமக்கு நல்லா சர்வீஸ் பண்றாங்க, நல்லா பழகுறாங்க. இவங்க கிட்டயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே வந்து நல்ல சர்வீஸ் பண்றவங்க கிட்ட தான் போவாங்க. அதனால சர்வீஸ் நல்லா பண்ணுங்க. மேல் மட்டத்தில வெறும் அ டெபாசிட்டு, லோனு, என்பிஏ, ரெக்கவரி இது எதையும் பார்க்காம அதையும் பார்க்க வேண்டியது தான். அது முக்கியம் தான் இல்லன்னு சொல்லல. இது மாரி கஸ்டமருக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கு பாருங்களேன், அந்த தேவைகளையும் நீங்க அதுக்கும் ஒரு குரூப் வச்சு, அந்த சின்ன சின்ன தேவைகளையும் நீங்க சந்திச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த தேவைய நிவர்த்தி பண்ணீங்கன்னு பேங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பேங்க்கா இருந்தாலும் சரி, இந்தியன் பேங்க்குன்னு மட்டும் சொல்லல, எந்த பேங்க்கா இருந்தாலும் அந்த பேங்க்கு அந்த கஸ்டமர தக்க வச்சுக்கும். இன்னும் புது புது கஸ்டமர்லாம்
வருவாங்க. ஸோ இது சொல்கிறதுக்காக தான் நிறைய பேர் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த தேங்க்ஸ் எனக்கு சேர வேண்டியதில்ல. அந்த கிரெடிட் வந்து இந்தியன் பேங்க் தான் போகணும். ஏன்னா அவங்க தான் அந்த பேலன்ஸு செல் நம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் போகணும். இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணி பேங்க்குக்கு அனுப்பிச்சிடும். ஸோ இது மாதிரி பேங்க் விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தமாக எல்லா விஷயம் உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.